பின்னாடி இல்லடா, பெரிய ஆள் தான் கலைஞர் ரஜினி சார். கலைஞர் வந்து ரிப்பன் கட் பண்ணும்போது கலைஞர் பின்னாடி ரிப்பன் நிப்பாரு. கட் பண்ணும்போது சைடுல நிப்பாரு. ஆமா ஆமா. ஆமா, பின்னாடி நிப்பாரு. அப்பவே ஆனா யோசிச்சு ஒரு பண்ணிருக்காரு, நிமிஷம் இல்ல அறிவு ப்ரோ. வர்றேன்டே இல்ல இல்ல அப்படின்னு. இல்ல அப்ப இல்ல இல்ல அப்ப எஸ்எஸ்சி மண்டி யோசிச்சு பாருங்க. கட்டுங்க, கட் பண்ணுங்க அடுத்து நான் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க கட் பண்ணுங்க அடுத்து நான் பண்ணிருக்கேன். அதான். ஆனா ஐயோ சாமி. ஜெயலலிதா ஆனா ப்ரோ ஜெயலலிதா சாவு வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் எனக்கு இது ஆனா அது அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி தான் தோணும். இவ்வளவு சீக்கிரம் சாவாங்கன்னு எதிர்பார்க்கல. அந்த 60 வயசோ டேய், அது 65 அவங்க ஏஜ்னாலலாம் சாவல அலெக்ஸ். அவங்க இறப்புலயே சந்தேகம் இருக்குன்னு தானே அது நாங்க சால்வ் பண்ணிடுவோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அததான் ப்ரோ கேக்குறேன். இல்ல இல்ல கேஸ் இருக்கிறதா நான் சொல்றேன் கார்த்தி ப்ரோ. நம்மளா இல்ல நம்மளா ஒண்ணு சொல்லி கேஸ் இருக்குல்ல, அதுக்கு சொல்றேன் நான், அவ்வளவுதான். இல்லாததுன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த உடனே அந்த நோண்டி எடுத்து நமக்கு வந்து அதுதான் நான் அங்கதான் வரேன். நான் அங்கதான் வந்தேன். இப்ப நான் அவங்க தானே சொன்னாங்க, நம்ம சொல்லலையே எதுவும், நானாவா சொல்றேன். அதுல வந்து நாங்க வந்து இது பண்ணி கண்டுபிடிச்சிருவோம், அதை பண்ணிடுவோம், இதை சால்வ் பண்ணிடுவோம் நாங்க. அரசியல் வரலாம் டக்குன்னு அவங்க இறந்த மாதிரி இருந்தது. கார்த்தி ப்ரோ, சிட்டிங் சிஎம்க்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா அது எவ்வளவு எங்க தெரியுமா அது வந்து சந்தேகம் வலுத்துச்சு. இவங்க நிறைய விஷயத்த வெளிப்படைய தன்மை இல்லாம நடத்திட்டாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவங்க இட்லி சாப்பிட்டாங்க, அதை சாப்பிட்டாங்க, இது சாப்பிட்டாங்கன்னு மொட்டையா சொல்லும் போதெல்லாம் மக்களுக்கே வந்து அது சரியா படல. இல்ல நீங்களே நம்ம ஓப்பனாவே பேசுவோமே முடிஞ்சு. நான் வந்து யாரையும் குற்றச்சாட்டுல வைக்கல, சந்தேகம் எழும்புனது உண்மையா இல்லையா நமக்கெல்லாம் மனசுல பட்டுச்சு இல்ல, பொதுமக்கள்ல நமக்கெல்லாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கொடநாடு எஸ்டேட்ல வந்து ஒரு 2-3 டெத்து வந்தது. அதான் கோர்ட்டு தான் சொல்லணும், ஜுடிஷியரி கையில இருக்குது, அவங்க தான் சொல்லணும். ஆனா ஒரு நிமிஷம் ப்ரோ, இல்ல கார்த்தி ப்ரோ என்ன சொல்றாருன்னா, கோர்ட் சொல்லட்டும், நீ சொல்றேன்னு எங்களை இழுத்து போட்டு போயிடு. இல்லையே, நான் தெளிவா தானே சொல்றேன். அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். நம்ம படுறோம்னு சொன்னாலுமே அதுல சந்தேகம்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க. என்னங்க அது? சொல்லு. அரசியல் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட் சொல்றேன். அமெரிக்கான வச்சு வந்த கூலி கூட ஹிந்தில 2 லட்சம் டிக்கெட் டிஎம்எஸ்ல நீ அமெரிக்கான்னு சொன்னோன்னே ஏதோ பாலிவுட்னு நினைச்சிட்டேன். இல்ல இருங்க, அதான் இல்ல பால தான். ஆனா ஜென்னட் ஆகுதுல்ல, ஜனநாயகன் ஹிந்தி வெர்ஷன் 2 டிக்கெட் நல்லா, அதுவும் புக் மை ஷோ ஆப்ல மட்டும் பண்ணிருக்கு, ஹிந்தி வெர்ஷன் மட்டும். அதுல வந்து மானிய முக்கிய மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில வரும். மாண்புமிகு முதலமைச்சர் வந்து மானிய முக்கிய மந்திரி தளபதி ஜோசப் விஜய் அப்படின்னு வருது. நான் படிச்சேன். இல்ல தளபதி விஜய் தான் வந்துச்சு, அப்படிதான் வருது. அதுல நம்ம தமிழ்ல வர்றதா அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகி வருது. அது அவனுங்க வச்ச செல்ல பேரு. இன்னைக்கு நான் இன்ஸ்டா ஒரு போஸ்ட் பார்த்தேன். நான் ஒரு பாகிஸ்தானி. ஆமா நானும் பார்த்தேன். நான் இப்ப அதான் சொல்ல வந்தேன். பாகிஸ்தான்காரன் வந்து எனக்கு இந்தியன் பாலிடிக்ஸே தெரியாது, இந்த ஒரு மனுஷனாலதான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு ஜனநாயகன் பார்த்தது எல்லாம் போட்டிருந்தேன். ஆமா, அவனோட இன்னொரு போஸ்ட் போய் பாத்தீங்களா கார்த்தி ப்ரோ? அவனே வந்துட்டு ஃபேர்வெல் அண்ணா அப்படின்னு சொல்லி போட்டுச்சான். அண்ணான்லாம் போட்டு வச்சிருக்கான். இவன் உண்மையிலேயே பாகிஸ்தான் தானு போய் நோண்டுனா நிஜமாலேயே பாகிஸ்தான் தான். உண்மையிலேயே பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான்ல ஒரு பழைய இப்போ வந்து இந்த எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல பார்த்தேன்னா அந்த ஊரு டைரக்டர், பழைய டைரக்டர், வயசானவர், அவரும் இன்னொரு இது பிராட்காஸ்டர் நினைக்கிறேன், அவனும் வந்து உட்கார வச்சு பேசிக்கிறானுங்க. அண்ணனோட ஹிஸ்டரி ஃபுல்லா சொல்றான். ஹரி ப்ரோ கால் த பார்டர்ஸ், ஸ்டேட் பார்டர்ஸ் மட்டும் இல்லாம கண்ட்ரி பார்டர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிருக்காரு தலைவர். அதான் இல்ல, அந்த ஆளு அந்த டைரக்டர் ஃபுல் டீடைல் எடுத்து வச்சுக்கிறான் போல, ஃபுல்லா சொல்லினுக்குறான். நான் உட்காந்து நான் கேக்குறேன், அந்த 1.5 மணி நேரம் இது பிராட்காஸ்ட் பாக்குறேன் யூடியூப்ல. ப்ரோ ரொம்ப தூரம் இல்ல ப்ரோ, இங்க இருந்து நம்ம ராஜ்மோகன் அண்ணன் ஸ்டைல்ல சொல்லணும்னா, தொட்டுவிடும் தூரத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் ஒண்ணு நடக்குது, ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடக்குதுன்னா எல்லாரும் கவனிப்பாங்க. எந்த அளவுக்கு வந்து ஸ்டடி பண்ணிருப்பாங்கன்றேன். இன்னொன்னு கார்த்தி ப்ரோ, இந்த மாதிரி ரெவல்யூஷன் வந்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு 50 years ஆயிடுச்சு ஃபார் போத் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா. இந்த சரௌண்டிங்ஸ்ல சவுத் ஈஸ்ட், அதாவது சவுத் ஏஷியால நான் சொல்றேன், சவுத் ஈஸ்ட் ஏஷியா தான் இந்த சைட்லயே வந்துட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன் நீங்க பாத்தீங்க? இந்த மாதிரி ஒரு சின்ன நிலப்பரப்புல ஒரு ஸ்டேட்ல நடக்கிறதே ஒரு கண்ட்ரியே வாட்ச் பண்ணுது, பக்கத்து கண்ட்ரி வரைக்கும் வாட்ச் பண்றாங்கன்னா இது எவ்வளவு பெரிய பூமா இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கனால பூமாச்சு அது இதுன்னு எல்லாம் பேசுவாங்க, ஆச்சா இல்லையா? இதே சோசியல் மீடியா காலத்துலதான் நீங்களும் இருக்கீங்க. ஏன் உங்க விஷயங்கள்லாம் ஏன் பூமாகல? நீங்க அந்த மாதிரி எதுவும் புரட்சி பண்ணல.
ஏதாவது ரெவல்யூஷன் பண்ணா பூம் ஆயிருக்கும். இதே சோசியல் மீடியால தான் பூம் ஆயிடுச்சுன்னா நீங்களும் இதே காலத்துல கண்டெம்பரரியா தானடா இருக்கீங்க. ஏன் உங்களால முடியல? இவர் எப்படி அச்சீவ் பண்ணாரு? அதான் என் கேள்வி. சரி இவர் பண்ணாருல்ல, அது அது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. சோசியல் மீடியா ஐடிவிங்க வேற யாருக்குமே இல்லையா? இல்ல டிஎம்கே ஐடிவிங்க போஸ்டே போடலையா? இல்ல லைக்ஸ் வாங்கலையா, ஆமா வியூஸ் இல்ல வாங்கலையா? ஹரி, நம்ம நம்ம உக்காந்து சண்டை செஞ்சுட்டு இருப்போம், கிரெடிட் வேற எவனுக்கோ போவோம் என்ன அந்த மாதிரி. அதுதான் இல்ல, இவங்க வந்து இவர் சோசியல் மீடியால தான் ஜெயிச்சிட்டாருன்னா ஆமாண்டா அதனாலதான் ஜெயிச்சாரு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவர் அதை சரியா பயன்படுத்தினாரு. உனக்கு பண்ண தெரியல. அவர் நேர்மையா மக்கள் கிட்ட நான் என்ன சேர்த்து என்ன சொல்லணும் செய்யணும்னு நான் விரும்புறேனோ அதை நேர்மையா சொன்னாரு. மேடை போட்டு பேசும்போதோ இல்ல மேடை ஏறி மைக்க பிடிச்சி பேசும்போதோ அவர் என்ன சொன்னாரோ, அவரோட அறிக்கையோ அவரோட செயல்பாடுகளோ எல்லாமே கோரிலேட் ஆகி ஒரே லைன்ல வந்து நின்னுச்சு. அந்த மக்கள் பார்த்தாங்க. இவர் சொல்றதுதான் செய்யறாரு, அதுபடிதான் நடந்துக்கிறாரு, எந்த இல்ல மாற்றமும் இல்லை, இவரோட ஜனநாயகன்ல பிஹேவியர் ஒரு டைலாக் எல்லாத்தையும் இருக்கு. ஒரு லைன்ல வச்சு கொண்டு வராங்க. ஆனா நீ வந்து ஜனநாயகன்ல ஒரு ஒண்ணு சொல்லுவே டைலாக் வேற ஒண்ணு இருக்குல்ல, செய்வே. இது இவங்கிட்ட கௌதம் நீங்க கௌதம் வாஸ் டைலாக்னாலே எனக்கு இன்டர்வல் பிளாக் இல்ல தான் இல்ல போகுது கௌதம் மைண்டு. வாசுதேவன் மேனன் என்ன கிட்ட ஒரு பண்ண டைலாக் சொல்லுவார்ல, ம், நீ ஏன் இங்க வந்தன்னு கேட்கும்போது ஒரு டைலாக் சொல்லுவார்ல, ம். ஆமா என்ன சொல்லுவாரு? அதாவது வந்து வாக்கு கொடுத்துட்டா அதை செய்யணும்ட்டு ஒரு மாதிரி ஒரு ஆமா டைலாக் ஆமா ஆமா சொல்லுவார்ல. ஆமா அந்த ஆமா. அந்த டைலாக் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து சொல்லிடுவாப்புல. அந்த மனுஷன் வந்து ஒரு ஒண்ணு சொல்லிட்டோம்னா அது செய்யணும்ன்றதுல வந்து கரெக்டா மும்மரமா இருக்காப்புல. அது எல்லா அது விஷயத்துலயும் இத்தனை நான் பாக்குறேன். வருஷம் பார்த்துட்டு தானே அதான் வந்திருக்கோம். அதான் எல்லா விஷயத்துலயும் பார்த்துட்டு இருக்கேன் நானும். ம். இல்ல இவனுங்க இல்ல இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம இவரு புடிச்சதுனாலதான் இவரை சிஎம் ஆக்கியிருக்கோம், நம்மளோட இவரோட ஃபேனா இருக்கிறதுனால சிஎம் ஆக்கியிருக்கோம். இவரை சினிமால பார்த்து நம்ம இவருக்கு ஃபேன் ஆகிட்டோம், நம்ம ஃபேன் ஆனதுனால இவரை சிஎம் ஆக்கிட்டோம்னு நினைச்சுக்கிறானுங்க. உண்மை என்னன்னா இவரோட கேரக்டர் இன்டெகிரிட்டி பிடிச்சி போய் தான் இவருக்கு ஃபர்ஸ்ட் இவரோட சினிமா பார்த்தா இவருக்கு ஃபேன் ஆனோம். போக 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 இவரோட கேரக்டர் பிடிச்சி போய் இன்னும் பாண்ட் ஆயிட்டோம். இப்ப எனக்கு அவர் அண்ணன் கூப்பிடுறது அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுள். நீங்க போய் எல்லாரையுமே அண்ணன் சொல்லிட முடியும். நீங்க சும்மா போற போக்குல ஒரு வயசானவங்கள நடிகர் சும்மா ஒரு அண்ணான்னு சொல்றதே நடிகரையோ வேற. இல்ல ஒரு வேற யாரையோ ஒருத்தரை போயிட்டு மனசார அண்ணான்னு கூப்பிடவே முடியாது. ஆனா இந்த மனுஷனை முடியாது. மூஞ்ச பார்த்த உடனே நம்ம வாயில வர்றது அண்ணன் தான் வரும். அண்ணா தான் வரும். அதுதான் சொல்றேன். அது வந்து அது அந்த கம்ஃபர்ட் வந்து அவர் எங்களுக்கு கொடுத்தது. நாங்க அவருக்கு வந்து கொடுத்த இடம் எங்க மனசுல கொடுத்தோம். அவரும் அவரும் எங்களுக்கு இடம் கொடுத்தாருங்கிறதுதான். அதெல்லாம் சொன்னா கிரிஞ்சா இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் வந்து இந்த பாண்டெல்லாம் இவனுங்களுக்கு விளக்கணும்லாம் அவசியம் இல்லை. அவங்களுக்கு சொன்னா மட்டும் என்ன புரியவா போகுது, இல்லை புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பொறாம இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து நான் ஓயண்ணா தம்பிடான்னு சொல்லுவான் ஒருத்தன். அவனை என்னைக்காவது கண்டுப்பாரு அவரு. அதெல்லாம் வேற. எல்லாரும் அண்ணன் ஆயிட முடியாதுடா தம்பி, அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல. ஸோ அதான் விஜய் என்னன்னாவே நாங்க அண்ணனாவோ தம்பியாவோ பார்க்கல. ஆக்சுவலா விஜய் அண்ணா அண்ணாவானதுக்கே ஒரு கதை இருக்கு. அவர் அடிக்கடி எங்கனாலே எல்லாரையும் படத்துல வந்துட்டு நான் வணக்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லி இது பண்ணுவாங்க. அப்புறம் யூனிட்டுக்குள்ளேயே வந்துட்டு அதான் அந்த மாதிரி எல்லாம் கலாய்ச்சிப்பாங்க. அப்ப லாரன்ஸ் இவங்கெல்லாம் அதான் ஷூட்டிங்ல இருக்கும்போது அவர் வந்து சொல்லுவாங்க, நான் தான் எல்லாரையும் அண்ணா அண்ணன் போய் என்னை அண்ணாங்கிறாங்க. ஏதோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. என்ன படம் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அதை திரும்பி ஞாபகப்படுத்திட்டு வந்து சொல்றேன் நான் தெளிவா. அப்படிதான் அவர் வந்து அவர் அண்ணா அண்ணான்னு சொல்லிதான் அவர் அண்ணனே ஆயிட்டாரு. மத்தவங்களெல்லாம் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவாரு. அங்க செட்ல வேலை பார்க்கும் போதும் லைட்மேன்ல ஆரம்பிச்சு யாரு வந்தாலும் பிரபுதேவா சார், போக்கிரின்னு நினைக்கிறேன், போக்கிரி டைம்ல பிரபுதேவா கரெக்ட். அப்பதான் நடந்துச்சு. ஆனா சொல்லி சொல்லி ஸ்டைல்ல பேசுவாங்கல்ல அந்த அதை அவர் சொல்லுவாரு. அதையும் சொல்லுவாரு மேடையில சொல்லியிருப்பாரு ஒரு மேடையில. நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சென்னை தான், ஆனா என்னமோ எனக்கு என்னமோ உங்க ஊர் பாஷை ஒட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து பேசும்போது அதை சொல்லுவாரு. நான் எல்லாரும் அண்ணான்னு கூப்பிட்டு உங்க ஊர் ஸ்லாங் எனக்கு ஒட்டிக்கிச்சு, அது எப்படின்னு தான் தெரியல, அது ஒரு பாண்டிங் அப்படிம்பாரு. அதான் அந்த மாதிரி எங்க ஊர்ல தான் நாங்க வந்து அண்ணா அண்ணா தான் சொல்லுவோம். நான் என்னண்ணா நான் வானா அப்படிங்கிறதெல்லாம் இவர் சொல்லி 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 அவர் படத்துல சொல்லி சொல்லி இவரே அண்ணன் ஆயிட்டாரு கட்சியில. அதெல்லாம் இவங்களுக்கு புரியவா போகுது. விடுங்க விடுங்க பாத்துக்கலாம். ஆனா அதாங்க ஜாலியா போகுது. ஆனா எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்கு கார்த்தி ப்ரோ. நம்ம கட்சி சைட்ல வந்துட்டு ஒரு சின்ன கோரிக்கைன்னு வச்சுக்கலாம். நம்ம கவர்னன்ஸ் நம்ம கவர்மெண்ட் சூப்பரா செயல்பட்டு இருக்கு. சரியா? ஆமா ஆமா. நல்லா இந்த 2 monthsக்கு சூப்பரா செயல்படுது. வந்து ஸ்டேட் வித் ஸ்டேட் குரூப்ல சொல்லிட்டாப்புல. இல்ல அதான் இல்ல ஒரே செகண்ட் நான் இதை முடிச்சிடறேன், நீங்க அப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. எனக்கு என்ன கோரிக்கைன்னா நம்ம பார்ட்டி வந்து கொஞ்சம் ஆஸ் பார்ட்டியா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு தோணுது.
கொஞ்சம் அதாவது எனக்கு புரியுது இதெல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு எல்லாம் ஃபுல் ஃபோக்கஸும் ஸ்ட்ரென்த்தும் நீங்க எல்லாம் அங்க போடுறீங்க. நாங்களும் கூட நிக்கிறோம், அதெல்லாம் அப்சர்வ் பண்றோம். ஆனா கொஞ்சம் இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் கவனத்தையும் இந்த பக்கமும் கொஞ்சம் திருப்ப ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது ஒரு ரிக்வெஸ்ட். அவ்வளவுதான். அதாவது நான் சொல்றது பார்ட்டியா செயல்படுறதுன்னு ஒண்ணு இருக்கு, கட்சியா செயல்படுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, கவர்மெண்டா செயல்படுறது ஒரு ஏன்னா உங்க எல்லாருக்குமே இப்ப 2 ரோல்ஸ் இருக்கு. பவர்ல இருக்கிற நமக்கு 2 ரோல்ஸ் இருக்கு. இவரு வந்து சிஎம்மாவும் இருக்கணும், தாவேகா தலைவர் விஜயாவும் இருக்கணும். ஸோ தாவேகா தலைவர் விஜய் ஓகே, பட் அவருக்கு கீழே நம்ம ஓவராலாவே நம்ம பார்ட்டியே வந்துட்டு கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும்னு நினைக்கிறேன். சைலண்டா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் கிடையாது. பட் அதான் கொஞ்சம் வந்து நீங்க இந்த ஆக்டிவிட்டியை கொஞ்சம் பிக்கப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். நிறைய கண்டென்ட்லாம் கிடைக்கும், யாரை போட்டு அடிக்கிறது அப்படின்ட்டு. சில இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். நம்ம வந்து தேவையில்லாம யாரையும் இது பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு பதிலடிலாம் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. கொடுக்க வேணாம், எல்லாத்தையும் கடந்து போன்னு சொன்னதுனால நம்ம வந்து கொஞ்சம் காமா இருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் மனசு கேட்கல. அது நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் சுட சுட அப்பப்பவே பதிலடி கொடுத்துடணும், இல்லைன்னா பதில் கொடுத்துடணும் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். அதனால அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம பார்ட்டி சைடும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆயிடும் தெரியும், பட் அது கொஞ்சம் ஸ்பீடாக நடந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். சொல்லுங்க கார்த்தி ப்ரோ, இப்ப நம்ம கவர்னன்ஸ்க்கு வருவோம். இல்ல எனக்கும் அந்த இது இருக்கு. ம், நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த ஃபேக் நரேட்டிவ்க்குலாம் வந்து நம்ம சைட்ல இருந்து குரல் கொடுக்கறதுக்கு அஃபிஷியலா ஐடிவிங் வேணும். ம், ம், ம். அது ஒண்ணு இருக்கு. எல்லாத்தையுமே வந்து நம்ம பண்ணோம்னா வந்து அது சரியா போய் சேர மாட்டேங்குது. ஆனா அந்த சைட்ல இருந்து ஒரு ட்வீட் வந்தாலும் அது வெயிட்டா இருக்கு. இல்ல அதனால அது இங்க நிறைய நடக்குது. நமக்கு அது சேச்சுரேட் நல்லதெல்லாம் சேச்சுரேட் ஆகி காணாம போற மாதிரி இருக்கு. அதை காணாம கொண்டு போகுது. போய் அதான் ஃபோக்கஸ்ல அதுதான் சொல்ல வரேன். அதை ஃபோக்கஸ்ல கொண்டு போய் சேர்த்தணும். நிறைய நடக்குது, அதை கொண்டு போய் சேர்த்தணுன்றது தான் எங்களுக்கும் ஆசை. எங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு நாங்கள் சில இடங்கள்ல வெயிட் பண்ற மாதிரி ஆகுது எங்களை. அது கொஞ்சம் இதா இருக்கு லைட்டா. அது கொஞ்சம் இந்த பக்கம் நீங்க எங்களுக்கும் கொஞ்சம் வந்து இது பண்ணீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டீங்கன்னா இதா இருக்குன்றதுதான். வேற ஏன்னா எதுவும் இப்ப வந்து நம்ம கிட்ட வந்து மீடியா கிடையாது. ஆமா, ஓகேவா? எக்ஸாக்ட்லி என்ன கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்யற நல்லதை பேசுறதுக்கு ஆள் கிடையாது. இத வந்து நம்ம கட்சிக்காரங்களும் பேச மாட்றாங்க, நம்ம ஐடிவிங்கும் பேசலன்னும் போது அது மக்கள் கிட்ட ப்ராப்பரா போய் சேர மாட்டேங்குது. சில பேர்லாம் வந்து இந்த வாடகை வாயெல்லாம் வந்து மீடியால உட்காந்து என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னும் போது அதை எடுத்து சொல்றதுக்கு இது செஞ்சாங்கன்னு இது நம்ம செய்தி பண்றதுக்கும் தொடர்பாளர்கள் வந்து நியூஸ் டிபேட்ஸ்ல பங்கேற்கிறது குறைஞ்சதை நான் பாக்குறேன். அதே மாதிரி அதுவும் கொஞ்சம் அதிகரிக்கணும், கொஞ்சம் ஆமா. அஃபிஷியலா. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட செம்ம ஆக்டிவா இருந்தோம். இப்ப எல்லாருக்கும் வேலை இருக்கு, நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணா அதெல்லாம் ஓகே. ஆனா கட்சி அது வந்து கட்சி சைடு தானே வரும், டிவிகே சைட்ல இருந்து நம்ம அனுப்பணும். தமிழ்நாடு அரசா நீங்க சிறப்பா செயல்படுறீங்க, அதுல எல்லாம் எந்த இதுவும் கிடையாது. அந்த சிறப்பா செயல்படுறத அது வந்து வெளியில பப்ளிக்கு போய் சேர்க்கறதுக்கு ஆள் வேணும், அது தாவேக்கா செஞ்சுதான் வேணும். ஆகணும். அதுக்கு தாவேக்கா கட்சியா நம்ம எப்படி ஆமா, செயல்படுறோம்னு நீங்க இருக்கு. இப்ப நீங்க தமிழ்நாடு கவர்மெண்டா ஓகே, தாவேக்கா கட்சியா நீங்க வந்து இன்னும் எதுவுமே வந்து முன்னெடுப்பே எடுக்கல, கட்சியில வந்து இன்னும் வந்து முக்கியமான இது எதுவுமே நடக்கல. அது லைனப்ல இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன், அது அது எனக்கு தெரியுது. ஆனா கொஞ்சம் இல்ல அது ஸ்லோவா நம்ம இருக்கோமோன்னு தோணுது. சீக்கிரம் ஃபாஸ்டா பிக்கப் பண்ண வேண்டிய ரொம்ப சுச்சுவேஷன்ல ஸ்லோவா இருக்கோம். இருக்கும். அதாவது வந்து ஓகே, எஸ். நம்ம புது கட்சி, நம்ம கட்சி வந்து புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கு, அது வந்து லேர்ன் பண்றாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா பேக்ரவுண்ட் எது மூலியமா நம்ம உள்ள வந்தோம், கட்சி மூலியமா தான் வந்தோம். அந்த கட்சிக்கு தேவையானது எல்லாமே செஞ்சே ஆகணும். கட்சியில இருக்கிற சின்ன சின்ன குறை நிறையெல்லாம் தீர்த்து அது வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இன்னும் பெருசா பில்டப் பண்ணணும். ஏன்னா ஆனா எந்த இதுக்கப்புறம் 2 இடத்துல எலெக்ஷன் இருக்கு, இடைத்தேர்தல் இருக்கு, இல்ல உள்ளாட்சி மன்ற அதுக்குள்ள தேர்தல் இருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஸ்லோவா இருக்க மாட்டாங்க, அது ஷுவரா தெரியும். பட் அதான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது ரிக்வஸ்டா நான் வைக்கிறேன். ரெக்வஸ்ட் கார்த்தி ப்ரோவும் அதான் எல்லாருமே சொல்லியிருக்கேன். ரெக்வஸ்டா தான் வைக்கிறோம். ஆமா ஏன் ஆமா. சொல்றேன்னா வந்து அன்றாட செய்யற நல்லதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது வேணும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுக்குன்னு ஒரு கட்சி இருந்தது இல்ல 5 இப்ப வருஷமா. டிஐபிஆர்லயே ஒரு நாளைக்கு எவ்வளவு நியூஸ் வருது, அதுதான் அதுல சொல்றேன். எவ்வளவு ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அதை கொண்டு போய் சேர்த்தணும்னா நமக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது, அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் ஆக்டிவாவே இல்லைன்னா நான் சொல்ல வரல நாங்க ஆனா இன்னும் இது இது எதிர்பார்க்கிறோம்னு எங்களுக்கு சொல்றேன். பத்தல. அதாவது எக்ஸாக்ட்லி வந்து அதேதான் அதேதான். நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து இந்த குறிப்பிட்ட சைடும் கொஞ்சம் கவனம் ஆமா, வைங்கிறோம், நீங்க பார்ட்டி சைடும் கொஞ்சம் கவனம் வைங்கன்றது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். சில ரீஸ்ட்ரக்சரிங் நீங்க எல்லாம் பண்ணணும்னு தமிழ்நாடு சொல்லியிருந்தாங்க, கவர்மெண்டா அதெல்லாம் சிறப்பா கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணா நல்லா இருக்கும். செயல்படுறீங்கப்பா.
ஆனா வந்து தாவேகா கட்சியா அந்த கட்சி தான் டிஎன் கவர்மெண்ட். அதுல இருந்து செய்யற நல்லத தாவேக்காவுக்கு தான் பேர் வரணும். அது வந்து கொண்டு போய் சேர்த்தாதான் அந்த பேர் கிடைக்கும். அதை விட்டு கொடுக்க நாங்க ரெடியா இல்ல. ஆமா, லேபிள் ஒட்டிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனா வந்து லேபிள் ஒட்டின கட்சி வந்து எப்படி வேலை செஞ்சுதோ அதுல கால்வாசியாவது நம்ம செய்யணுன்றதுக்காக தான் நான் ஆனா சொல்றேன். நம்ம செஞ்ச நல்லதை வந்து கொண்டு போய் சேர்த்துறது வந்து ஜனநாயக முறைப்படி அதுதான் சரி. அது வந்து நம்ம செஞ்சதை நாம தான் சொல்லணும். இன்னொரு கட்சி போய் சொல்லாது எப்பயுமே. அது அது வந்து இதுலயே வாடிக்கையே கிடையாது. ஸோ நம்ம வந்து அதை கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது நமக்கு நாங்களாம் வாலண்டியர் எடுத்து நாங்கள் செய்யறதை எப்பயுமே செஞ்சுட்டே இருப்போம். அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ இல்லையோ அதை நாங்கள் செய்யறது செஞ்சுட்டே தான் இருப்போம். அதுல எந்த இதுவும் கிடையாது. இது ஜஸ்ட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அஃபிஷியலாக ரெகக்னிஷன்லாம் வந்து இது ப்ராப்பராக இது பண்ணுங்கன்னு ஸ்லோவை வந்து முன்னே இருந்ததை விட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பரபரப்பு இருந்துச்சு தெரியுமா? அது வந்து இப்போ எலெக்ஷன் வந்தால் மட்டும் அந்த பரபரப்பு இருக்குங்கிறது தான் இது பண்ண முடியல. ஏன்னா இப்போ நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஆட்சி அமைச்சு நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிறைய இன்னும் நல்லது செய்யறோம். அந்த நல்லதை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ முந்தா நேத்து கூட வந்து குழந்தைங்க எல்லாம் பஸ் கேட்டு அந்த பஸ் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இது பார்த்தேன், நான் நியூஸ் பார்த்தேன். என்ன இது மாதிரி விஷயங்கள்லாம் கூட போய் மக்கள் கிட்ட போய் சேரணும். ஏன்னா நம்ம கிட்ட வந்து மீடியா பவர் கிடையாது. இப்போ மீடியால போயிட்டு உதாரணத்துக்கு கார்த்தி ப்ரோ, உதாரணத்துக்கு இப்போ நீங்க இந்த பஸ் எக்ஸாம்பிள் கரெக்டா வந்தீங்க. அது என்னோட இது. நீங்க இது கரெக்டான்னு பாருங்க கார்த்தி ப்ரோ. நான் சொல்றது இப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊருக்கு நம்ம பஸ் விட்டுருக்கோம். பஸ் இதோட லிஸ்ட் நமக்கு அபிஷியலா கிடைச்சதுன்னா எத்தனை ஊர்ல இதை நாமளே போய் தேடி எடுக்கிற மாதிரி ஆகுது. அது கொஞ்சம் இதாகுது. புரியுதா நான் சொல்றது? நம்ம இப்ப டேட்டா இப்ப நான் எனக்கு இந்த டேட்டா வேணும். நான் கேட்கறேன்னா நான் அஃபிஷியலா வந்துட்டு நான் குரூப் எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்ம கேட்கறோம்னு வைங்களேன், நமக்கு வருது. நான் ஃப்ளோ வந்துட்டு அவங்க ஏகப்பட்ட வேலையில கவர்மெண்ட் ரிலேட்டட் இதுல வந்து பிஸியா இருக்காங்க. அவங்கள வந்து இது பண்ணி நம்ம போய் இந்த நேரத்துல போய் அவங்கள சுரண்டி இதெல்லாம் வாங்கணுமா அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா இதுக்கே வந்துட்டு கரெக்டா ப்ராப்பரா அங்கங்க இதுல ஒரு சேனல்ல ஒரு ஆளை போட்டு இது வச்சிட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும். அடிக்கடி ஏன் சொல்ல போனா நம்ம பசங்களே மீட்டிங் எல்லாம் ரெகுலரா போறாங்க. அது நடந்துட்டு இருக்கு பேக்ரவுண்ட்லங்கிறது எனக்கு தெரியுது. ஆனா அதான் எங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சுதான் நாங்க பேசுறோம். இப்ப எங்களுக்கு வந்து லிமிட்டடான இன்ஃபர்மேஷன் தான் வருது. அதை வச்சு நாங்க இப்ப பேசுறோம். பின்னாடி ஏதோ பெருசா வேலை நடந்துட்டு இருக்கலாம், எனக்கு தெரியல. அப்படி நடக்குதுன்னா சந்தோஷம். இல்ல இன்னைக்கு அறப்போர் வந்து இது ரமேஷ பாராட்டியிருக்காங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நயனாரோட ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட லேண்ட் வந்து கிராபிங்ல ஃபைல் ஆயிருக்காரு. இவனுங்க பழனிக்கு வந்து அவ்வளவு பேச்சு பேசினா நயனார் நாகேந்திரன் என்ன போன வாட்டி இடைத்தேர்தல்ல தாம்பரத்துல 4 கோடியோட அவரு கீழே இருந்த 2 பேர் மாட்டினாங்க. அந்த கேஸ் வந்து இன்னமும் வந்து சைலண்ட் மோட்ல இருக்கு. என்ன முந்தா நேத்து மேடை ஏறி பேசுறானுங்க. இந்த கூட்டணி அந்த இது சீமானெல்லாம் உட்கார வச்சு இவங்க இருந்திருந்தாங்கன்னா அப்படியே அறுத்து தள்ளிட்டு இருப்பாங்க இந்த எலெக்ஷன்ல அப்படின்ட்டு. என்ன என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இது அதுதான் சொல்றேன். இப்போ இந்த ரமேஷ் அவங்க வந்து அறப்போர் வந்து பாராட்டணும் போது இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம கிட்ட மீடியா பவர் இல்ல. எனக்கு என்ன சொல்றேன்னா செய்தி தொடர்பாளர்கள் வந்து இருக்காங்க. அவங்க யூடியூப்ல எல்லாம் இன்டர்வியூ கொடுக்கறத நான் பாக்குறேன். ஆனா டிவி சேனல்ஸ்லயும் கொஞ்சம் போய் நம்ம உட்காரணும். நம்ம வந்து நமக்கு மீடியா தேவையில்லை, நமக்கு மீடியா தேவையில்லைங்கிறது ஓகே. ஆனா வந்து அது இப்ப ஏன் அதை பாக்குற சில பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. அது எல்லா வீட்லயும் ஓடுது. நம்மளும் டிவி மூலமாவும் நம்ம போய் சேர்ந்துருக்கோம்ல. நம்ம வந்து இன்னைக்கு திடீர்னு போயிட்டு இதாகல. டிவியும் நமக்கு ஒரு மீடியமா ஒரு காலத்துல இருந்ததுதான். அது இருக்கிற வரைக்கும் இருக்கட்டுமேங்கிறது என்னுடைய ஒரு சின்ன இது. மற்றபடி இது ஒண்ணும் குறை குத்தம்லாம் கிடையாது, பெரிய குத்தம்லாம் கிடையாது. இது ஒரு சின்ன ரிக்வெஸ்டா தான் வைக்கிறோம். அது நீங்க பின்னாடி செயல்பட்டு இருந்தா சந்தோஷம். அது என்னங்கிறது நாங்க அப்டேட் கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். நிறைய நடக்குது, அலெக்ஸே பிடிக்க முடியாது. நிறைய டைம் மீட்டிங் அவ்வளோ பிஸியில தான் இருக்காங்க எல்லாரும், அது தெரியுது. பட் இதுக்கு நடுவுலயும் வந்துட்டு நாங்க இதுல ஒரு கண்ணு வச்சுக்கோங்கிறத வந்து இதா சொல்றோம், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை. இது எல்லா விர்ச்சுவல் வாரியர்ஸோட இது கருத்தா நாங்க இது சொல்றோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான் அந்த மாதிரி லைட்டா பெருசா எரியல் இல்லை. சரி ப்ரோ, ரொம்ப இதை பத்தி நம்ம டீப்பா இது பண்ணா சொல்லிட்டோம். பார்த்துப்போம். சரி, இது இந்த கேஸ் பாத்தீங்களா நீங்க? என்னாச்சு அறப்போறது அறப்போருதான் பார்த்தேன். அவங்க போட்டது வந்து இது இவரு நம்ம கோட் ட்வீட் கூட பண்ணியிருந்தாரு ரமேஷ், பார்த்தேன். அவர் வந்து தான் இந்த மாதிரி
இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டா நீங்க ப்ரூஃபோட போட்டீங்கன்னா வந்துட்டு அதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும், நன்றின்னு சொல்லியிருந்தாரு, பாராட்டுக்களும் தெரிவிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி போட்டிருந்தாரு. பார்த்து நீங்க சொல்லுங்க, அந்த கேஸ் பத்தி சொல்லுங்க, பேசுங்க. இல்ல அந்த கேஸ் பத்தி இன்னும் நம்ம இதுக்கப்புறம் தான் நிறைய பார்க்கணும், கத்துக்கணும், அது இது படிக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப பழைய இதுல இருந்து எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எடுக்கிறாங்க. ஆமா, ஆமா ஆமா, ரொம்ப வந்து 2023 நினைக்கிறேன்ல. இல்ல அதுக்கு முன்னாடில இருந்து வேர்ல இருந்தே நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு தனியா ஓகே வந்து ஆளுங்களையும் போட்டிருக்காங்க இது மாதிரி ஓகே. விஷயத்தெல்லாம் பார்க்கறதுக்காக. ம் இது ஆக்சுவலா வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஒரு பொய்யான ஒரு புகார், அதாவது பொய்யா ஒருத்தர் மேல பழிய போட்டு சும்மா இருந்தவரை சொரிஞ்சு விட்டீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. பாத்துக்கலாம் எங்க போயிருவாங்க. வாங்க அதுதான். ஃப்ரெட்டி ப்ரோ வணக்கம், குரு ப்ரோ வணக்கம், வாங்க. வணக்கம் பிரதர், how are you? யா குட். நீங்க எப்படி இருக்கீங்க? ப்ரோ என்ன விக்னேஷ் ப்ரோ இப்பெல்லாம் வரதில்ல சாப்பிட்டீங்களா? பேசுங்க. தெரியல ப்ரோ, அது என்னன்னு. ப்ரோ எப்படி இருக்கீங்க? ம் சூப்பர் பிரதர், ஆல்வேஸ் சூப்பர். என்ன இப்ப எப்படி இருக்கு ஒர்க் எல்லாம்? நீங்க வந்து புது சிஎம் கிட்ட ஒர்க் பண்றீங்க. போலீஸ்கார். புது சிஎம் என்ன சொல்றாரு? ஐயோ நாளைக்கு கலரிங் வரேன். நாளைக்கு இதுக்கு வராரா ப்ரோ, மெட்ரோக்கு, நந்தனம் என்னப்பா? மெட்ரோக்கு. எங்க பெங்களூர். வந்தாச்சா? ஓகே. இல்ல நாளைக்கு ஆக்சுவலா நாளைக்கு சிஎம் வந்து இதுக்கு வராரு, நந்தனம் மெட்ரோக்கு வராரு. ஓ நைஸ். சூப்பர். நீங்க பாப்பீங்களா நாளைக்கு? உங்களுக்கு டியூட்டி இருக்காங்க? இல்ல எங்களுக்கு போற ரூட் வந்தாருன்னா நாளைக்கு போற ரூட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே. போறவருக்கும் நல்ல சம்பந்தம் இல்லையா ப்ரோ? இல்ல இப்போ பூந்தமல்லில இருந்து புதுசா வந்து ஒரு மெட்ரோ ஆமா இது ஆமா விட்டுருக்காங்க ஆக்சுவலா. ஆமா ஆமா. அதெல்லாம் வந்து பாக்குறாராம். ஓகே, சூப்பர். அலெக்ஸ், இல்ல எனக்கு மெட்ரோன்னு உடனே எனக்கு பழைய ஒரு வீடியோ ஞாபகம் வந்துச்சு. அலெக்ஸ் இல்ல, அலெக்ஸ் வந்து இருக்கே. அலெக்ஸ் ஹோஸ்ட் போட்டு சைலண்டா கிடையாது. இல்ல, ஹோஸ்ட் அப்பப்போ கால்ல போயிடுவாரு. ஏன்னா தனுஷ் போட்டு செம்ம வந்துட்டு வர போறாப்ல. நோ கமெண்ட்ஸ். நாங்க பேசி முடிச்சுட்டு அத வரட்டும். இல்லப்பா, லைக் சம்திங் நியூஸ் ஹேப்பனிங், நோ லைக் சம்திங் நியூஸ் ஹேப்பனிங் பார்க்க போனா டங்கட சொல்லி இல்லையா பார்க்கப்பட்டது ரியாலிட்டி. இன்னைக்கு தெளிவா பேசுற. இல்லப்பா, 2-3 days வந்து மீன்ஸ் தட் தனுஷ் செம்மையா பேசுறாப்புல, ஏதோ பண்றாப்புல, ஏதோ பண்ணிடுது. செமையா பேசுறாப்லையா? நீ இன்னைக்கு செம்மையா பேசுறியா ஒழுங்கா வளராம? இது ஆச்சரியமா இருக்கு. இல்லப்பா, தனுஷ் வந்து nicely talked. What he done is all nice appreciate. All okay, super. Competitor வந்தாப்ல. எது? இல்ல புரியல. யாரு காம்படிட்டரு? இல்லப்பா, நான் என்ன சொல்றேன், மேபி லைக் விஜய் ஏஜ் மேபி 52-53, தனுஷ் மேபி 40-42 I think. Now youngest politician என்னன்னா தனுஷ் தான் இப்போ. இதுதான் ஃபேக்ட். ஓகேங்களா? இல்ல அவர் இன்னும் பொலிட்டிக்கல் பார்ட்டில அனௌன்ஸ் பண்ணலையேங்க. பொலிட்டிஷியன்ட்டீங்க அதுக்குள்ள. அவரு மேடை ஏறி அவர் ஆக்டரா தானே பேசுறாரு இப்போ வரைக்கும். அவர் ஒரு இயக்கம் தானே. அது வரட்டும், அபிஷியலா அனௌன்ஸ் போட்டு எல்லாருமே வரலாம், நல்லது செய்யறது எல்லாரும் வரலாம். காம்படிஷன்ங்கிறது வந்து நீங்க அவங்க யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போறாங்கிறத வச்சுதான் நீங்க காம்படிஷன் யாரு என்னன்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்கு இன்னும் ஃபியூச்சர் டைம் இருக்கு. பாகிஸ்தான் வச்சு காம்படிஷன் பண்ண போறாரு. என்ன சார் இது? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வரப்போதா? ஒண்ணும் கிடையாது. இது தமிழ்நாட்டுல இருக்கிற நம்ம தமிழ் பீப்புள் ஆல் அவர் பிரதர் விஜய். I think Dhanush age maybe 42-43. You think Kamal Haasan will be the clown? கமலுக்கு நீ லூசு பையனே. நான் சொல்றது வந்து யங்கஸ்ட் பர்சன் பாலிடிக்ஸ் வந்து இவரு தனுஷ். கமல் ஏன் இப்படி கேட்டா சும்மா இருக்கு. உனக்கு சரி ப்ரோ, இப்போ கமல் கூட வந்து அலைன்ஸ் போவீங்களா?
பாலிடிக்ஸ்ல எதுவுமே நடக்க போகுது. எனிதிங் will happen. Nobody எனிதிங் think. வில் ஹேப்பன் இல்ல. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க தனுஷ் வந்து டபக்குன்னு பாலிடிக்ஸ் வராரு. நோபடி எக்ஸ்பெக்ட். நாங்க இப்ப வந்தாலே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். வந்தா மட்டும் என்ன பண்ண போறாரு, வரட்டும், வந்து மக்களுக்கு நல்லது பண்ணிட்டோம், அததான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். விஜய் மட்டும் அஜித் வந்து யாருன்னா மக்கள் ஏத்துக்கிட்டா ஜெயிச்சு நீங்க வர போறீங்க, இல்லன்னா கூப்புல இருப்பீங்க. கூப்புல இருக்கிறவங்களுக்கு தான் எக்ஸாம்பிள் ஜாஸ்தி தமிழ்நாட்டுல. ஃப்ரெடி ஒரு क्वेश्चन கேட்கவா? தனுஷ் கூட வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டார்ல, ஏன் ரஜினி இன்னும் வர மாட்டாரு? அத பத்தி இல்ல அவர்தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டாருல. இல்ல அது ஹரி ப்ரோ, உனக்கு தெரியல. சரி சரி, ஓகே 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 ஓகே. அதுதான் சொல்லு ப்ரோ. ரெடி ப்ரோ சொல்லு ஃப்ரெடி, அதுக்கு ஆன்சர் பண்ணு. ஏன் ரஜினி இப்போ இதுக்கு ஏதோ சம்மந்தம் கிடையாது. அவர் வரல சார், பட்டும் படாமலாம் பேசக்கூடாது. காலம் பூரா படத்துல பாட்டுல எல்லாத்துலயும் சொன்னார்ல வரேன்னு. கரெக்டா ஃபேக்டா பேசணும். தனுஷ்லாம் இன்னைக்கு வந்துட்டாரு, கோடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு எல்லாம் போட்டாரு. நம்ம கூட தான் பாபா சிம்பிள் எல்லாம் போட்டோம், என்னென்னமோ பண்ணோம் படத்துல. ஏன் வரல சார்? அவரு வரேன்னு சொன்னாரு, அப்புறம் லாஸ்ட்ல சாரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓகே. ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? கமல் கூட கட்சி ஆரம்பிச்சாரு, இப்போ டிஎம்கேல சேர்ந்து ஏதோ ஒரு படம், அது விடுங்க, நம்ம அதை பேச வேணாம். அவரு சிம்பிளா ஒரு இன்டர்னல் சர்வே எடுத்திருக்காரு. நீங்க எதுக்கு தனியா ஸ்பேஸ் போறது இல்ல இப்பலாம்? பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஸ்பேஸ். நாங்க ஃப்ரெடி வச்சு ஃபன் பண்ணலாம்னு வந்தா நீங்க டேட்டால வந்து பேசுறீங்க. அஜார் விடுங்க. ஐயோ அஜார், எனக்கு கேள்வி ஆகணும். என்னோட क्वेश्चन நான் பதிவு பண்ணிட்டேன். ஃப்ரெடி அதுக்கு ப்ராப்பரான ஒரு ஆன்சரே சொல்லல. என்ன எதனால வரல? படம் எல்லாம் சேர்ந்து நடிக்கிறீங்கல்ல, ஆர்கே நீங்க ஆர்கே கமல், ஏன் நீங்க அந்த மாதிரி கட்சி சேர்ந்து ஆரம்பிக்க கூடாது? ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்கே கேக் என்னன்னு அது கணக்கு. சரி கேஹெச் இல்ல, சாரி கேஹெச் கமல்ஹாசன். ஹாய் ஃப்ரெடி, உங்க ஸ்பேஸ் மிஸ் பண்றோம் ஃப்ரெடி. ஸ்பேஸ் ஃப்ரெடி, உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் தெரியுமா ஸ்பேஸ்க்கு? நீங்க ஸ்பேஸ் போட மாட்டீங்க. அங்க வந்தானா நீங்க எவ்வளவு டீசென்ட்டா பேசுவீங்க. ரஜினி பத்தி நீங்க பேசுறப்பெல்லாம் அப்படியே எங்களுக்கு எல்லாம் ஃபுல் அடிக்கும் ஃப்ரெடி. நியூஸ் பம்ப் தான் எங்களுக்கு எல்லாம்.